வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சந்தியா ராகம் சீரியலில் உயிரோடு வந்து நிற்கும் கார்த்திக், புவனேஸ்வரி வரி செய்த சதியில் சிக்கிய கதிர், குழப்பத்தில் மாயா. இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் சந்தியா ராகம் சீரியலில் கார்த்திக் மோசமானவர் என்ற விஷயம் தற்போது ஜானகி மூலம் தனத்திற்கு தெரிய வந்தது. அத்துடன் மாயா தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கை தியாகம் செய்து பழி ஏற்றுக்கொண்டிருக்காங்க என்று புரிந்து கொண்ட தனம் மாயாவை சந்தித்து மன்னிப்பு கேட்டு அக்கா சென்டிமெண்ட்டை கொட்டி தீர்த்திருக்காங்க. இனிதானம் கதிருடன் சேர்ந்து வாழ்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று எதிர்பார்த்த நிலையில் புதுசாக ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கார்த்திக் காணவில்லை என்று போலீஸ் ஸ்டேஷனில் புவனேஸ்வரி புகார் கொடுத்துருக்காங்க. அதன்படி கார்த்திக்கை கண்டுபிடிப்பதற்கு புதுசாக வந்த போலீஸ் புவனேஸ்வரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் இடத்தை தோண்டி பார்ப்பதற்காக பஞ்சாயத்தில் பர்மிஷன் வாங்கி இருக்காங்க. அப்படி அந்த இடத்தை தோண்டி பார்க்கும் பொழுது அதில் கார்த்திக் உடம்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர் இறந்து போன நிலையில் அவர் பாக்கெட்டில் இருந்த கதிரின் விவரங்களை வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விஷயத்தை வைத்து பார்க்கும் பொழுது போலீஸுக்கு கதிர் தான் கார்த்திகை கொலை பண்ணி புதைத்திருப்பாங்களா என்று முடிவு பண்ணி கதிரை அரெஸ்ட் பண்ணுவதற்காக தயாரிட்டாங்க. இதற்கிடையில் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தூரத்திலிருந்து பார்த்த மாயா வீட்டிற்கு சென்று ஜானகியிடம் செல்கிறாங்க. ஜானகி நான் தான் கதிரை கொன்றுவிட்டேன் என்று சொல்லி குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அத்துடன் நானே போலீஸ் ஸ்டேஷனில் சென்று எல்லா உண்மையும் சொல்லிவிடுகிறேன் என்று மாயாவிடம் ஜானகி சொல்கிறாங்க. அதற்கு மாயா பொறுமையாக இருங்க, நீங்கள் போய் சொல்லிட்டா எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் தெரிந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கதிரை மாட்டி விடுவதற்கு யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தான் இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கிறது என்று சொல்லி அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் என்று ஜானகியிடம் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி சாத்தியம் என்று தெரியாத நிலையில் மாயா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இதனை அடுத்து திடீர் திரும்பமாக இன்னொரு விஷயம் இருக்கிறது. லிங்கம் புவனேஸ்வரி வீட்டுக்கு சென்று உங்கள் பையன் கார்த்திகை கொலை பண்ணிட்டாங்க, சும்மா விடாதீங்க சொல்கிறாங்க. அப்பொழுது புவனேஸ்வரி லிங்கம் கன்னத்தில் பலார் என்று அரைந்து வர்றாங்க. உடனே புவனேஸ்வரி கார்த்திக் என்று கூப்பிட்ட நிலையில் ரூமுக்குள் இருந்த கார்த்திக் வருகிறார். இது என்னடா செத்துப்போன கார்த்திக் மறுபோடு உயிரோடு வந்து நிற்பது போல புது திருப்பமாக கதை அமைகிறது. அந்த வகையில் தான் ஜானகி மற்றும் மாயா சேர்ந்து கார்த்திகை புதைக்கும் பொழுது புவனேஸ்வரி கார்த்திகை காப்பாற்றிருக்காங்க. ஆனாலும் ரகுராம் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, கதிர் மீது பழி போட்டு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக புவனேஸ்வரி சதி செய்திருக்காங்க. இப்படி புவனேஸ்வரி செய்த சதியால் கதிர் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்துமா எல்லா உண்மையை கண்டுபிடிப்பாங்களா மாயா, கதிரை வெளிக்கொண்டு தனத்துடன் சேர்த்து வைப்பாங்களா என்ற இந்த மாதிரி பல திருப்பங்களுடன் சீரியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.